ஹே ஹாய்ஸ் வெல்கம் டு ஆல் நம்மளோட இன்ஸ்லர் சேலஞ்ச் அண்ட் பாடி டோனிங் சேலஞ்சில் டே 22 வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி யூஸ்வலாக என்னோட டே எப்படி போச்சு அப்படிங்கிறத கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் மார்னிங் என்னோட ஃபேட் கட்ரிங் கூட என்னோட டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என் மூஞ்சியை பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. 3 நாளாக சரியான கோல்டு டயர்டு ஒர்க்கு எப்படி பிஸி ஷெட்யூலாக போயிட்டுருக்கு. அதிலே நான் ரொம்ப வாடி போயிருக்கேன். பட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளோட பாடி டோனிங்கை நம்ம விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபேட் கட்ரிங்கு குடிச்சு முடிச்சுட்டு என்னோடய எக்ஸசைஸையும் முடிச்சுட்டேன். எக்ஸசைஸ் முடிச்சுட்டு வந்து கேலண்டரில் நோட் பண்ண ஆரம்பித்தேன். இன்றைக்கி வந்து நம்ம டே 22 வந்துட்டோம். சரி, அதையும் நோட் பண்ணிடலாம். 22 டேஸில் எத்தனை நாள் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணாமல் இருந்திருக்கோம் அப்படிங்கிறதையும் கவுண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணி பார்த்தேன். 22 டேஸில் 3 டேஸ் வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணாமல் இருந்திருக்கேன். சரி, ஓகே தான் இது. அதுவும் பார்த்து முடிச்சுட்டு நிறைய வேலை இருந்தது, கடையிலையும் கொஞ்சம் வேலை இருந்தது, எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து மீதம் இருந்த எல்லா காய்கறியும் போட்டு பருப்பு சாதம் செஞ்சுருந்தேன். வாழைக்காய் ஃப்ரை மாதிரி செஞ்சுருந்தோம். ரொம்ப டேஸ்டியாக எம்மியாக இருந்தது. இன்றைக்குமே எனக்கு வெளியே போகிற வேலை இருக்குது. ஸோ அதனால் வந்து சீக்கிரமாக சாப்பிட்டு நான் வந்து ரெடி ஆகிட்டு இருந்தேன். ரொம்ப சூப்பர் டேஸ்டியாக எம்மியாக இருந்தது. நான் சாப்பிடும்போது ஒரு 12 o'clock பக்கம் ஆகிடுச்சு. முடிச்சுட்டு நானும் என் ஹஸ்பண்டும் வந்து வெளியில் கிளம்பிட்டோம். வெளில கிளம்பி என்னோடய ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோடய சிஸ்டர் வீட்டுக்கு போயிருந்தேன். என்னோடய சிஸ்டர் வந்து இந்த மாதிரி சூப்பராக ஆரி ஒர்க் போடுவாங்க. நான் போகும்போது இந்த ஒர்க்கு போட்டுட்ருந்தாங்க. ரொம்ப அழகாக நீட்டாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சிம்பிளாக அண்ட் எலகண்ட்டாக இருந்தது இந்த டிசைனு. ஆனால் ஆல்ரெடி அவங்க ஒரு ப்ளவுஸ்க்கு போட்டு வச்சுருந்த டிசைனுமே என்கிட்ட எடுத்து காமிச்சிருந்தாங்க. அந்த டிசைனுமே ரொம்ப யூனிக்காக இருந்தது. இப்போது லேட்டஸ்ட்டு வர அந்த சீக்வன்ஸ் சம்கி ஒர்க் மாதிரி வந்துச்சு இல்லையா, அது போட்டு வச்சுருந்தாங்க. ப்ளவுஸ் பார்க்கவே ரொம்ப நீட்டாக அழகாக இருந்தது. கீழே வந்து ஹேண்ட்லலாம் இந்த மாதிரி அந்த தொங்குற மாதிரி மணியெல்லாம் வச்சுருந்தாங்க, ஹேங்கிங் மணியெல்லாம் வச்சுருந்தாங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளவுஸ் பண்ணணுன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து அதுக்கான ரிப்ளை நான் பண்ணுறேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே என்னோடய சிஸ்டர் வீட்டில் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து கிளம்புனோம். ஏன்னா ஃபுல் ஒர்க்கு ஒரு 1 வீக்காகவே வந்து ரொம்ப டைட் ஷெட்யூலாக தான் போய்கிட்டுருக்கு. என்ன பண்ணுறது, நம்ம கடைக்கு நம்ம வந்து ஒரு பொருளை தேடி நம்ம கொண்டு வந்து வைக்கும்போது கஸ்டமர் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண முடியல. அவங்க இவ்வளோ தானா அவ்வளோ தானான்னு கேட்கும்போது ரேட்டுமே வந்து அவங்களுக்கு குறைவாக இருக்கணும், பொருளுமே நல்லா இருக்கணும் போது கொஞ்சம் நம்ம தேடி தான் கண்டுபிடிக்க வேண்டியது. வழியில் இந்த மாதிரி அங்கங்கே மழையும் தூரிட்டு இருந்தது. அப்புறம் வந்து ஈவினிங் போல் இன்னொரு அக்கா வீட்டுக்கு போயிருந்தேங்க. அவங்க வீட்டில் வந்து ஒரு கப் ஆஃப் டீ எடுத்துக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வரதுக்கே நைட் 8 o'clock மேலே ஆகிடுச்சு. நான் பெருசாக எதுவும் நைட் டின்னர் எடுத்துக்கல. ஏன்னா இடையில வந்து 2 பிஸ்கெட் சாப்பிட்டேன். ஸோ அது ஒரு கெஸ்ட் வீட்டில் சாப்பிட்டதுனால என்னால் அது வீடியோ ஷூட் பண்ண முடியல. அண்ட் வந்து நைட்டு வந்து என்னோடய ஃபேட் கட்ரிங்கோடு என்னோடய டேவை வந்து நான் முடிச்சுக்கிட்டேன். அண்ட் ஆஸ் எப்பவும் போல் என்னுடைய நைட் க்ரீமையும் டெர்மாடெக்கோட நைட் க்ரீமையும் போட ஆரம்பித்தேன். இது போட்டதுனால ஸ்கின் கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நல்லா இருக்க, வேணால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ இன்றைக்கி முடியுது. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். பாய்.